நம்ம இப்போ பாயாசம் செய்யலாம். அரிசி பாசிப்பருப்பு சேர்த்து நம்ம செய்ய போகிறோம் சூப்பரான டேஸ்ட்டில். இப்போ பாருங்கள், ஒரு கடாய் வச்சுங்க, நெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்துட்டு முந்திரி, திராட்சை, நட்ஸு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் வெள்ளரி விதையும் பூசணி விதையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா நம்ம வறுத்துக்கலாம். அதிலே ஏலக்காவும் தட்டி போட்டிருக்கேன். வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிங்க. இப்போ இது கூடவே ஒரு டம்ளர் அளவு பாசிப்பருப்பு சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பு வறுத்து சேர்க்கும்போது வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூடவே நம்ம பாஸ்மதி அரிசி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கோம். சேர்த்து அதையும் ரெண்டுத்தையும் ஒன்றா நாங்கள் நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக பொன்னிறமாக ஆன பிறகு நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுந்து வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அது வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்து கிண்டி நல்லா மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லா சூப்பராக குழஞ்சி வெந்து வந்துடுச்சு. இங்கே இப்போ நல்லா பால் தாராளமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச நட்ஸையும் கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான சர்க்கரையை நம்ம சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் நாட்டு சர்க்கரை, வெல்லம், ஜீனி எது ஒன்றாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ சீனி தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். வந்த உடனே நம்ம எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு இடி இதே மாதிரி செஞ்சு கொடுங்க, பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு, சர்க்கரை கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு சாப்பிட்டு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். நன்றி.